வாங்க சார். சார் என்ன இது? ஆமா ரெண்டுக்கு கேஸ் இருக்குல்ல? ஆமா ஆமா இருக்குது. யோ நீ நாகப்பழம் விற்கிற நாகராஜ் தானே? காய்கறி வியாபாரம் பண்ணிருந்த இப்போயே கேஸ் விற்க வந்துட்டேன். ஆமா காலத்துக்கும் காய்கறி வித்தேன், ரோட்ல சுத்தினேன், கேஸ் ரெண்ட் விட ஆரம்பிச்சேன். அண்ணா நகர்ல 5 பிளாட் கட்டி ரெண்ட் விட்டுக்கிறேன். அண்ணா நகர் 5 பிளாட்டா? 6வது கட்டிட்டு இருக்கேன், ப்ராசஸ்ல இருக்கு. நடு ரோட்ல இந்த மாதிரி வந்திருக்கிறேன். அர்ஜென்ட் தலைவா, சிலிண்டர் வேணும் தலைவா. எதுக்கு இப்ப காலில் சுத்தண்ணி ஊத்த மாதிரி குச்சினுக்கிறேன்? உங்களுக்கு அர்ஜென்ட் தெரியாது, நேத்து போலாமா? 1 ஹவருக்கு 2000. அதை நான் முடிச்சுட்டு வந்து ஜிபே பண்றேன். எத்தனை போ சீக்கிரம் வா. பார் 5 நிமிஷம் லேட் ஆன விட டபுள் ஆகும் சார்ஜ். சரிங்க சரிங்க தலைவா, இங்கே இருங்க, 1 ஹவர்ல நான் வந்துட்டு தலைவா. A few moments later. இந்தா நன்றி தலைவா. யோ இன்னும் அவசர அவசரமா எத்தனை சிலிண்டர் எத்தனை ஓட்டினேன், அவசர அவசரமா வர 1 ஹவர் கூட ஆகல, அதுக்குள்ள எடுத்து வந்து ரிட்டர்ன் பண்ற கேஸ. கரெக்டா யூஸ் ஆச்சு. நீ வரலன்னு வச்சுக்க பஜார் ஆயிட்டு இருக்கோம். எதுக்கு இப்ப 2 கேஸ் வாங்கி போனேன்? யோ காலைல குளிக்கணும்ல, அதான் சுத்தண்ணி போறதுக்காக வாங்கி போனேன். சுத்தண்ணி போட கேஸ் ரெண்டுக்கு எடுத்துன்னு போனேன். ஆமா குழந்தைங்களுக்கு பால் காய்ச்ச கேஸ் இல்ல, ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு சாப்பாடு கட்ட கேஸ் இல்ல, வேலைக்கு போறவன் சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு ரோடு ரோடா சுத்திட்டு இருக்காங்க கேஸ் இல்லாம. நீ என்னடானா ஏண்டா சுடு தண்ணி போறதுக்கு கேஸ் ரெண்டுக்கு எடுத்துன்னு போயிரு. அவனுக்கு யோ உங்ககிட்ட சண்டை போட்டு ஒரு மாதிரி கசகசன்னு ஆயிடுச்சு. அதுக்கு மறுபடியும் போய் குளிக்கணும், 1 மணி நேரம் ரெண்டு கிடைக்குமா? யோ அசிங்க அசிங்கமா கேட்பான் உன்ன, நக்கலையா உங்களுக்கு எல்லாம்? நான் கிளம்புறேன். யோ எங்க அவசரமா ஓடுற? இப்ப கேஸ் எடுத்து வண்டியில வச்சுட்டு போ. யோ என் வண்டி எடுத்துன்னு பெட்ரோல் போடணும், ஃபுல்லா டேங்க் ஃபில் பண்ணணும். போன வாரத்துல டெய்லியும் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா திடீர்னு பெட்ரோல் கிடைக்காம போயிடும்ல. நீங்க இப்ப வீட்டுல போய் பெட்ரோல் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோ. நீங்க பேனிக் ஆகுறதும் இல்லாம எல்லாருக்கும் பேனிக்கை கிளப்பி விட்டுறீங்க. இதெல்லாம் தப்பு இல்ல. இதெல்லாம் யார் உங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்றது? சொல்றாங்களே அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கவங்க சொல்லி பயமுறுத்துறாங்களே. உங்களை மாதிரி எல்லாத்துக்கும் பேனிக் ஆகிற ஆளுங்க இருக்க வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் ஆபீஸ் போறேன்னு வச்சுங்க, ஒரு நாள் சம்பளத்தை கட் பண்றோம். எவ்வளவு ஒரு நாள் சம்பளம்? 1000 ரூபாய். அவட பைத்தியக்காரன், என் கூட வாயா. ரெண்டுக்கு கேஸ் விட்டு ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் தரேன் உனக்கு. 3000 ரூபாவா? எவ்வளவு பீக்ல போயின்னு தெரியுமா இந்த கேஸ் ரெண்ட் பிசினஸ்? வாங்க அம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க, வாங்க அம்மா வாங்க. புக் பண்ணா கேஸ் வரலையா? போன் பண்ணா ரெஸ்பான்ஸ் தரலையா? வாங்க அம்மா வாங்க, உங்க உள்ளம் தேடி இல்லம் நாடி. சத்தமா வர சார், உங்க இல்லம் தேடி உள்ளம் நாடி வருது. எல்லாரும் எதிர்பார்க்கறதை நான் செய்ய மாட்டேன்.